MBBS ஒரு பெரிய ட்ராஜடியா மாற போகுது. இந்த வீடியோல MBBSனா என்ன, MBBS ஓட இந்த சீட்ஸ் எப்படி ஆட் ஆயிருக்கு, பிரைவேட் காலேஜ்ல எத்தனை இருக்கு, கவர்மெண்ட்ல எத்தனை இருக்கு, MBBS வந்து ஒரு நெக்ஸ்ட் பிடெக்கா அப்படின்னு சொல்லி பெரிய क्वेश्चन மார்க் இருந்துச்சு. ஏன்னா இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நீ என்னெல்லாம் பண்ணா நெக்ஸ்ட் உன்னோட லைஃபை நீ பெட்டர் ஆக்கிக்கலாம் ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட், ஆஸ் அ MBBS ஆஸ்பிரண்ட். உங்களுக்கு மட்டும் இல்ல பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட், மெடிசன் எடுக்க போறேன், இல்லை மெடிசன் படிச்சுட்டு இருக்க அப்படின்னா உனக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும், MBBS ஒரு பெரிய ட்ராஜடியா மாற போகுதா அப்படி நிறைய பேர் யோசிக்க கூட ஸ்டார்ட் பண்ணாத ஒரு சமயத்தில் சம்திங் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த விஷயத்த இந்த வீடியோவில் கிளியராக ப்ராப்பராக ஒழுங்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ this is Riyaz, welcome back to Brain Medic Neat Tamil. So இந்த வீடியோ எதுக்கான ஒரு வீடியோனா, எல்லா இடத்துலையுமே 7000 MBBS சீட்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் இயர் ஆட் ஆக போகுதுன்னு சொன்ன உடனே people were very happy about that. people இல்லை, லிட்ரலி இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வீடியோஸ் போட்டவங்க நீட்டையே வந்து பொழப்பா நடத்துகிற முக்கால்வாசி பேருக்கு அது ரொம்ப உற்சாகமான ஒரு விஷயமா இருந்திருக்கும் அஃப்கோர்ஸ். பட் MBBS-ஐ பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சவங்க, MBBS-னா என்ன அண்ட் ஸ்டூடெண்ட்டோட லைஃப், ஸ்டூடெண்ட்டோட ரெக்ரெட்ஸ், இதை பற்றிலாம் ஒரு ப்ராப்பராக தெரிஞ்ச ஒரு மெச்சூரான பர்சனுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக 100% ஒரு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. இது பின்னாடி ஒரு பெரிய சிந்தனை வந்திருக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ அந்த சிந்தனையை பற்றி இந்த வீடியோவில் MBBS-னா என்ன, MBBS-ஓட இந்த சீட்ஸ் எப்படி ஆட் ஆகிருக்கு, ப்ரைவேட் காலேஜில் எத்தனை இருக்குது, கவர்மெண்ட்டில் எத்தனை இருக்குது, எல்லாத்தையுமே புட்டு தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கம் லெட்ஸ் கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், MBBS-ஐ இது நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய நியூஸில் ஹெட்லைன்ஸ் வந்ததை பார்த்துருப்பீங்க. MBBS வந்து ஒரு நெக்ஸ்ட் பிடெக்கா அப்படின்னு சொல்லி. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. MBBS வந்து ஒரு நெக்ஸ்ட் பிடெக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு நிலைமை திருப்பி MBBS-க்கு வருமா, திருப்பி இல்லை MBBS-க்கு வருமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இதை தான் நம்ம இப்போ கிளியராக அன்பேக் பண்ண போகிறோம். அப்படியே பிரித்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ நியூ MBBS சீட்ஸ் எத்தனை ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 6800லேருந்து 7400 NMC-யோட ரீசன்ட் அப்டேட்டில். அண்ட் இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வி ஹாவ் அரவுண்ட் இதுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் ஆனதுக்கு அப்புறமா 1.2 to 1.25 lakhs MBBS சீட் கிட்ட இருக்கும். எவ்வளோ? 1.2 to 1.25 lakhs MBBS சீட் ஒரு வருஷத்துக்கு. ஒரு இந்தியா ஃபுல்லாக, இந்தியான்ற ஒரு கண்ட்ரியில் ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக இத்தனை பேர் வந்து MBBS உள்ள போவாங்க. அப்போ வெளியே வரும்போதும் அத்தனை டாக்டர்ஸ் வெளியே வருவாங்க. நெக்ஸ்ட், எத்தனை காலேஜஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, டோட்டல் மெடிக்கல் காலேஜஸ் இன் இந்தியா எவ்வளோனா 700 to 810 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இதில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ப்ளஸ் ப்ரைவேட் ரெண்டுமே நான் வந்து சேர்த்து தான் கணக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு என்ன தெரியணும்னா அரவுண்ட் 1.2லேருந்து 1.25 lakhs MBBS சீட்ஸ் வரையும் இருக்குது. பட் டோட்டலாக எத்தனை பிஜி சீட்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். 70,000லேருந்து 75,000 பிஜி சீட்ஸ் தான் இருக்குது. இதில் ரொம்ப நோட்டபிளான திங்னா இந்த 70,000 to 75,000 போட்டிருக்குல்ல, இது டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் MBBS-னா என்ன, ஜஸ்ட் ஜென்ரலாக மெடிசனை பற்றி படிக்கிறது. நீங்கள் 19 சப்ஜெக்ட் படிப்பீங்க, அதுக்கப்புறமா ஸ்பெஷாலிட்டி படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ENT படிப்பீங்க, இல்லைனா வந்து கார்டியாலஜி படிப்பீங்க, இல்லைனா வந்து பீடியாட்ரிக்ஸ் குழந்தைங்களை பார்க்குற டாக்டர் படிப்பீங்க, கைனகாலஜி படிப்பீங்க. நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். பட் அது எல்லாமே கணக்கு எடுத்து பார்த்தோன்னா 70,000 வந்து 75,000. ஸோ ஒரு வருஷத்துக்கு 1.2 lakhs கிட்ட வந்து வெளியே வந்தால் எத்தனை பேர் தான் வந்து பிஜி படிப்பாங்க? இதில் ப்ரைவேட்டும் சேர்ந்துருக்கு, கவர்மெண்ட்டும் சேர்ந்துருக்கு. ப்ரைவேட்டில் அது தனியான காசுப்பா, கவர்மெண்ட்டில் இது தனியான காசு. கவர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பிரான்ச்சுக்கு வந்து 2-3 சீட் தான் இருக்கும் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில். ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50,000 பேர்கிட்ட பிஜி படிக்க முடியாமல் சும்மா தான் இருப்பாங்க. அப்போது புரியுதுல என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா எல்லா வருஷமும் எவ்வளோ பேர்
ஆவரேஜா நீட் எழுதுறாங்க. யூஜி சொல்லிட்டு இருக்கேன். நீட் யூஜி எத்தனை பேர் எழுதுறாங்க? யூஜினா என்ன? அண்டர் கிராஜுவேட். லைக் ஃபர்ஸ்ட் நீங்க பேச்சுலர் டிகிரி படிக்க போகிறதுக்கான ஒரு எக்ஸாமினேஷன். ஸோ 26ல இருந்து 22ல இருந்து 26 lakhs வரைக்கும். லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் தான் ரொம்ப ஹையஸ்டா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஸோ 22ல இருந்து 26. லாஸ்ட் இயர் 23 கிட்ட தான் எழுதியிருந்தாங்க. 23 lakhs கிட்ட தான். ஸோ இது வந்து ஏறலாம் குறையலாம், டிபெண்ட்ஸ் அப்போ வந்து சேச்சுரேஷன் லெவல். மோஸ்ட்லி மெடிசன் சேச்சுரேட் இப்போதைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சேச்சுரேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ராப்பரான டேட்டாஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஆட் பண்ணி நெக்ஸ்ட் சீட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ நான் 1.25 lakhs கிட்ட சொன்னேன்ல. ஸோ 1,24,825 MBBS seats will be there. 2025 2026 அடுத்த வருஷத்துக்கான சீட் மேட்ரிக்ஸ் இது. ஸோ இது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் அரௌண்ட் 60,000 கிட்ட இருக்கு. பிரைவேட் சீட்ஸும் அரௌண்ட் 60,000 கிட்ட இருக்கு. இதில் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். இது தவிர மிச்ச சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இந்த பிடிஎஃப் டெலிகிராம் சேனல்லையும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் ஷேர் பண்ணுறேன். கீழே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப்னு ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலில் நிறைய நீட்டோட அப்டேட்ஸ், நீட் அப்டேட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும். பிகாஸ் வர காலத்தில் கண்டிப்பாக நீட் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்தீங்கன்னா அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், 22ல இருந்து 26 lakhs MBBSக்கு மோதுறாங்க. சரியா? MBBS சீட்டுக்காக இவ்வளோ லட்சம் பேர் மோதி இதில் மார்க்கை விட்டுருங்க. மார்க்கை ஜஸ்ட் பாஸ் பண்ணுறது எவ்வளோனா பாதிக்கு பாதி 12லேருந்து 13 லட்சம் பேர். அதில் கண்டிப்பாக 6 லட்சம் பேர்கிட்ட எக்ஸாம் எழுத மாட்டான், அது வேற விஷயம். ஸோ 12லேருந்து 13 லட்சம் பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க. பாஸ்னா எவ்வளோ? அந்த 107 மார்க்கு, 113 மார்க்கு, இந்த மாதிரி இந்த மார்க்லாம் சொல்கிறாங்களோ அதுதான் வந்து பாஸ் மார்க். அந்த பாஸ் மார்க்கை எடுக்கிறது எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ பாஸ் மார்க் எடுக்கிறது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 லட்சம் தான். சரியா? ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 லட்சம் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ அரௌண்ட் 5லேருந்து 6% பேருக்கு தான் MBBS சீட் கிடைக்குது. 100%ல ஒரு வருஷத்துக்கு எழுதுகிற கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா 100% பீப்புள் எழுதுறாங்க MBBSக்கு. சரியா? சீட்டுக்காக. அதில் 5%க்கு தான் MBBS கிடைக்குது. அதை நான் வந்து கவர்மெண்ட் MBBS காலேஜ் சொல்லலை, MBBSன்னு சொல்கிறேன். அது ப்ரைவேட்டாக கவர்மெண்டான்றது நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஸோ இதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போகிறோன்னா 1% மெம்பருக்கு தான், என்னது ஒரே 1% மெம்பர்ஸ்க்கு தான் என்ன MBBS கிடைக்குது? கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது. ஸோ ஒரே 1%. அந்த 1% யாருன்னா அந்த டாப் 1 லட்சம் பேருக்குள்ளே தான் அந்த காம்படிஷன் இருக்கும். அந்த டாப் 1 lakhல கூட 25,000 ரேங்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கும். 70,000 60,000 ரேங்க்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவில் கவர்மெண்ட் சீட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இதுதான் வந்து ரொம்பவே கிளியரான ஒரு அனலைசிஸ். எதுக்கானது? MBBSக்கானது. சரி, இவ்வளோலாம் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? பிகாஸ் இதெல்லாம் தெரியாமல் தான் நான் எல்லாரும் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி MBBS இல்லை. MBBS பற்றி ரியாலிட்டி தெரிஞ்சுக்கோங்க. நான் இதை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணல. பட் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நீ என்னெல்லாம் பண்ணால் நெக்ஸ்ட்டு உன்னோட லைஃப்பை நீ பெட்டர் ஆக்கிக்கலாம். ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்ட், ஆஸ் அன் MBBS ஆஸ்பிரண்ட். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் தெரியணும். பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா, யார் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்னும் பெட்டரான வீடியோஸ் வில் பி கமிங் இன் அவர் சேனல். அண்ட் லைக் பண்ணாதவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, 2 சேனல் இருக்கும், 2 சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டன். ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வர்சஸ் பிரைவேட். இந்த ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பெரிய கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து என்ன ஒரு விஷயம்னா, நம்ம தான் ஒஸ்தி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அவங்க தான் வந்து பிகாஸ் அவங்க எல்லா வீடியோஸ்லையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, அவங்களோட அந்த ஒரு டேகை போட்டுட்டே அஃப்கோர்ஸ் அவங்க கஷ்டப்பட்டு போனாங்கப்பா, அவங்க ஒத்துக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்குன்னு வந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது MBBS முடிச்சுட்டு வரும்போது. சரியா? ஸோ பிஜி சீட்ஸ் எடுக்கிற ரேஷியோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் பசங்கள் தான் அதிகமாக இருக்கும் கொஞ்சம். ஸோ இது வந்து ஃபேக்சுவல் ரியாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வர்சஸ் ப்ரைவேட் MBBS சீட்ஸ். இதில் கவர்மெண்ட் சீட்ஸ் அரௌண்ட் 50 to 60K இருக்குது. அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, இது ஃபீஸ் கிடையாது, MBBS சீட்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 50 to 70K ப்ரைவேட், லைக் பாதிக்கு பாதி. இது எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு ப்ரைவேட்டும் இருக்குது. பட் ப்ரைவேட் எல்லாராலையும் படிக்க முடியுமா? தட்ஸ் அனதர் கொஸ்டின் மார்க்.
தட்ஸ் வெரி பிக் கொஸ்டின் மார்க் ரைட். ப்ரைவேட்டை எல்லாராலையுமே படிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் ஆவரேஜாக லோவஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 lakhs கிட்ட கூட காலேஜஸ் இருக்குது. அதிலும் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா அதிகமான மார்க் எடுத்துருக்கணும். கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் இருக்குது, ஐ மீன் கட் ஆஃப் இருக்குல்ல, அதோட ஒரு 10-15 மார்க் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்க போகுது ப்ரைவேட் காலேஜஸில். இல்லை அதுவும் கிடைக்காது. ஸோ மினிமம் 10 to 30 லட்சம் வருஷத்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதான் இந்த ப்ரைவேட் காலேஜில் கூட உங்களால் போய் சேர முடியும். இதுதான் ஃபேக்சுவல் ரியாலிட்டி அகேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நீங்கள் நீட்டை குவாலிஃபை பண்ணி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து எம்பிபிஎஸ்ஸே ஜாயின் பண்ணிட்டீங்கப்பா, சரியா? கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ ஏதோ ஒரு விஷயம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை தான் பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜஸ் கிடச்சிருச்சு, ஏதோ ஒரு ப்ரைவேட் காலேஜ் கிடச்சிருச்சு. ஆனால் என்னெல்லாம் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சு அந்த ஒரு சீட் கிடச்சிதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்று, ஹையஸ்ட் காஸ்ட். ஒன்று நீங்கள் அதிகமாக காசு கொடுத்துருப்பீங்க, இல்லை கம்மியாக காசு கொடுத்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ், நிறைய அட்டம்ப்ட் எடுத்து பசங்க படிச்சு அதுக்கப்புறமா தான் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் 2 அட்டம்ப்ட்லேருந்து 3 அட்டம்ப்ட் ஆச்சு மெஜாரிட்டி எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறவங்களோட ரேஷியோ ரொம்ப கம்மி. இதுவும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவ்வளோ விஷயங்கள் மேபி ஃபஸ்ட் அட்டம்ப்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்காது, சரியா, ஸ்கூல் டைமில். பட் அந்த ஸ்பெசிஃபிக் ஏஜுக்கு அப்புறமா கிளியர் பண்ணுறவங்களுக்கு அந்த வலி இருக்கும் பாருங்கள், அந்த ஃபெயிலியரோட வலியை அதை வந்து வார்த்தையால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. லைக் அது ரொம்ப கஷ்டமான ஒரு வலி. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கழிச்சு நம்ம எம்பிபிஎஸ் சொல்ல போகிறோம். எம்பிபிஎஸ்னு சொல்லி அவ்வளோ ஆசையை வச்சுட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஆனால் பதிலுக்கு எம்பிபிஎஸோட ஃபேக்டை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா அது என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும்ல எம்பிபிஎஸ்னா என்ன, எம்பிபிஎஸ்ல என்ன பண்ணுறாங்க, எம்பிபிஎஸோட ஃபியூச்சர் என்னன்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களையே நீங்கள் படிக்கும்போது ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஈவன் நீட் ஆஸ்பிரண்டாக இருக்கும்போதே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்ல உங்களை நீங்களே. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே முக்கால்வாசி பேர் இருப்பாங்க, நான் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான், நான் வந்து சர்வீஸ்க்காக தான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறேன். அஃப்கோர்ஸ் ராசா, நீ சர்வீஸ்க்காக தான் படிக்கிற. உனக்குன்னு சொல்லி பசி இருக்குல்ல, உனக்குன்னு சொல்லி வயிறு இருக்குல்ல, உனக்குன்னு சொல்லி குடும்பம் இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுவ? கவர்மெண்ட் காசு தருமா? உனக்கு தராது, சரியா? நீ தான் சம்பாதிக்கணும், நீ தான் எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும் உன்னோட வயிற்றை இது பண்ணுறதுக்கு. இந்த இங்கே இருக்குல்ல ஒரு பிக்கு, இந்த பிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 2023 நினைக்கிறேன், 23 அப்போ வந்து எடுத்த பிக்கு. இங்கே டெல்லியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து வேக்கன்சி ஒரு ஏதோ ஒரு ஜூனியர் டாக்டர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, ஸோ ஏதோ ஒரு 20 போஸ்ட் இருந்துச்சு போல் அந்த ஸ்பெசிஃபிக் மெடிக்கல் காலேஜில் அண்ட் ஹாஸ்பிட்டலில். பட் அதுக்கு வந்தவங்க இவ்வளோ கூட்டமாமா. ஸோ டாக்டர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து டாக்டர் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் பற்றாக்குறை இருக்கிற மாதிரியே இல்லை. ஸோ இது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு ஆக்சுவலி 2023. எம்பிபிஎஸ் இஸ் நியூ பிடெக்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க, தெரியுதா? ஸோ இது வந்து ட்ரெண்ட் ஆனதுக்கு காரணம்னா அவ்வளோ கூட்டம் வலிஞ்சிட்டு இருந்துச்சு. எதுக்கு? இன்டர்வியூக்காக. அவங்க வேலை கேட்டு வந்த இன்டர்வியூக்காக அவ்வளோ பேர். ஆனால் இருந்தது 20 போஸ்டிங் தான். ஆனால் வந்தது என்னவோ 200-300 பேராமா. அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வேலை இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பாக, சரியா? அவங்க வேற ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பட் அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்காது. ஸோ டாக்டர்ஸ்க்கு பே கண்டிப்பாக எங்கேயுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அவங்களுக்கு. நான் சீரியஸாக சொல்கிறேன், எந்த இடத்துலையுமே டாக்டர்ஸ்க்கு அவங்க ஒர்க் பண்ணுற ஹார்ஸ்க்கும் அவங்க ஒர்க் பண்ணுற அந்த அவ்வளோ ஒர்க்குக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற காசுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ சீரியஸாக அதுக்காக தான் எல்லா இடத்துலையுமே வந்து எங்கேயாச்சும் பெட்டராக கிடைக்குதான்னு சொல்லி மாறிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? அடுத்த கேள்வி. ஃபஸ்ட்டு நீங்கள் 5 வருஷம், ஐ மீன் 5.5 இயர்ஸ் எம்பிபிஎஸ் படிப்பீங்க. இந்த 5.5 இயர்ஸில் 4.5 இயர்ஸ் உங்களோட படிப்பு, சரியா? நீங்கள் படிக்கிறது மட்டும் 4.5 இயர்ஸ். அதுக்கப்புறம் 1 வருஷம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னா என்ன? நீங்கள் படித்த எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக பேஷண்ட்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்ல, என்ன பண்ணுறீங்க, இல்லை எப்படி அதை ப்ராக்டிக்கலாக நீ புக்கில் படித்த தியரி எல்லாத்தையும் கொண்டு போய் உன்னோட மூளையில் இருக்கிறதெல்லாம் கொட்டணும் பேஷண்ட்ஸ் கிட்ட. உன்னோட டயக்னோஸ் பண்ண தெரியணும், உனக்கு வந்து ஊசி போட தெரியணும், உனக்கு சர்ஜரி பண்ண தெரியணும், உனக்கு டெலிவரி பார்க்க தெரியணும். எல்லா விதத்துலையுமே உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்டர்ன்ஷிப்னு ஒன்று வைப்பாங்க. அந்த டைமில் உனக்கு சேலரி கிடைக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டேட் டு ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டில் 20,000,
சில ஸ்டேட்டில் சேலரியே தரமாட்டாங்க, சில ஸ்டேட்டில் 10,000, சில ஸ்டேட்டில் 45,000 வரைக்கும் கூட எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்கு தராங்க. சரியா? பட் அந்த சேலரி ஒர்த்தான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. ப்ரைவேட்லேயாச்சும் கொஞ்சம் பேஷண்ட் கம்மியாக இருக்கிறதுனால வேலை கம்மியாக இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் உன்னோட ஜட்டி கிளியிற வரைக்கும் உன்னை மாங்குன்னு போட்டு தாளிச்சு நீ வந்து வெளியே வரும்போது அந்த எண்ணெயில் சுட்ட கடுகு மாதிரி டப்பால் நீ வெடிஞ்சுதான் நீ வெளியே வருவேன். அந்த அளவுக்கு உன்னை வந்து தாளிச்சு விட்ருவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு சரிப்பா, நம்ம வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோம். நம்ம எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து பிஜிலாம் பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கல்யாணம் பண்ணிவிட்டு எவனா பொண்ணு கொடுக்க மாட்டான், அது வேறு விஷயம். ஸோ பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்புறமா கல்யாணத்தை சொன்னேன். ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு ஜூனியர் டாக்டராக போய் ஜாயின் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க, ஒரு எம்பிபிஎஸ் முடித்த ஒரு ஜூனியர் ரெசிடெண்ட்டாக போயிட்டு வந்து ஜாயின் பண்ணுறீங்க. உங்களுக்கு எவ்வளோ சேலரி? அப்படியே எம்பிபிஎஸ் முடிச்சிட்டான்ப்பா என் பையன், 1 லட்ச ரூபா எடுத்து வைடா நீ இப்போ டேபிளில், என் பையன் தான்டா இப்போது ராசா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சிங்களா? நோ. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, இந்த இடத்துல நான் சொன்ன அதே சேலரியிலேருந்து 40,000 70,000. இது இந்த 70ன்றது சில கவர்மெண்ட் செக்டார்ஸில் கிடைக்கும். இன்னும் சில ப்ரைவேட் செக்டார்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 கூட தரமாட்டாங்க, அது வேறு விஷயம். நான் இங்கே அதிகமாக போட்டிருக்கேன் கொஞ்சம். சில ப்ரைவேட் செக்டார்ஸில் 20-25 மேலே தரமாட்டாங்க. சரியா? இந்த இடத்துல ப்ரைவேட் செக்டாருக்கும் நான் லேக்ஸ் போட்டிருக்கேன். ஐ மீன் 3 LPA ஒரு வருஷத்துக்கான மொத்த இது போட்டிருக்கேன். 3 லட்சம்னா வருஷத்துக்கு எவ்வளோ மாதத்துக்கு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக தான் தருவாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இல்லைப்பா நம்ம என்ன பண்ணலாம், எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோம், நமக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் அறிவுக்கும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம பிஜி கிளியர் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பிஜி எழுதி ஒரு பிரான்ச் ஏதோ எடுத்துட்டீங்க. பட் நான் திருப்பி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், பிஜி பிரான்ச்சை பொறுத்து தான் உங்களோட சேலரி டிட்டர்மின் ஆகும். ஸ்கில்ஸை பொறுத்து, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. போன உடனே உங்களுக்கு வந்து 2-3 லட்சம் தந்துட மாட்டாங்க. இனிஷியலாக ஒரு பிஜி படித்து நீங்கள் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 90-80 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். 1 லட்சம் கூட தரமாட்டாங்க மோஸ்ட்லி. சரியா? எடுத்த உடனே உங்களுக்கு 70லேருந்து 80. மேபி நீங்கள் பிஜி படிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டைஃபன் வரும். இப்போ கரண்ட்லி தமிழ்நாடுக்கு ஒரு பிஜி ஆஸ்பிரண்ட், ஐ மீன் பிஜி படிச்சுட்டு இருக்கிற ஒரு டாக்டருக்கு கவர்மெண்ட்டில் ஸ்டைஃபன் எவ்வளோனா அரௌண்ட் 48K கிட்ட தராங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா அதை ஃபேக்சுவலாக செக் இல்லை கரெக்ட் தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ 48K கிட்ட தராங்க. பட் இப்போது நீங்கள் வந்து ஆஃப்டர் பிஜி முடிச்சிட்டீங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரான்ச் எடுத்துட்டீங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு பிரான்ச் எடுத்துட்டீங்க, செம்மையாக காசு கொட்டுற மாதிரி. அதில் வேணும்னா இனிஷியலாக எடுத்தோடனே 1.5 கூட தர வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் பிரான்ச். சரி, இப்போ இதுக்கும் பிடெக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். சரியா? எம்பிபிஎஸ்க்கும் பிடெக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அதே 3 to 8 LPA தான். நீ ஜஸ்ட் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறியோ அதுதான் பிடெக் முடிச்சுட்டும் சம்பாதிக்கிறாங்க எல்லாரும். நான் பிடெக்கில் வந்து முடிச்சுட்டு அவங்க வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. நம்ம நிம்மதியே எல்லாம் தொலைச்சிட்டு ராப்பகலாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் திடீர்னு அவங்க 48 மணி நேரம் டியூட்டி, திடீர்னு 22 மணி நேரம் டியூட்டிலாம் போடுவாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். நீ கேட்ப, நீ இப்போ தானே எம்பிபிஎஸ் படிக்கிற, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? பார்க்குறேன்ல, இன்டர்ன்ஸ் சொல்கிறாங்களே, டாக்டர்ஸ் சொல்கிறாங்களே, நிறைய டாக்டர் தெரியுதுல்ல எங்களுக்கு, அவங்களாம் சொல்ல மாட்டாங்களே எங்களுக்கு. ஸோ சொல்கிறத வச்சு தான் வந்து நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் பிகாஸ் க்ளோஸாக நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சில பேர் வருவாங்க கமெண்ட் செக்ஷனில், நீ ஏன் இப்போ தான் எம்பிபிஎஸ் படிக்கிற, நீங்கள் எப்படி எம்பிபிஎஸை பற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அனைத்தையும் சேகரித்து ப்ராப்பராக அலசி ஆராய்ந்து எடுத்த ஒரு வீடியோ தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது வாங்க, இது ஒரு ட்ராஜடின்னு சொல்லி நான் ஏன் சொல்கிறேன், இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் நான் உட்காந்திங்க, எதுக்கு எம்பிபிஎஸ் ஒரு ட்ராஜடி ஆக வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த சீட் ஆட் பண்ணதே ஒரு பெரிய ட்ராஜடின்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட பொருளாதாரம் அதெல்லாம் விட்டுரு சைடில், இந்தியாவில் வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகுதா? அதுதான் அடுத்த கேள்வி. ஃபஸ்ட்டு கேள்வி நான் கேட்குறேன், நீங்கள் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, என்ன வேணால் பண்ணுறீங்கப்பா, காலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் போகிறீங்க. இப்போது இந்த இடத்துல சீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இந்த இடத்துல வேலையெல்லாம் இப்படியே தான் நின்றுட்டுருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ரொம்ப இப்படியே தான் நின்றுட்டுருக்கு, அது இன்க்ரீஸ் ஆகலை. அப்போது இங்கே பேஸ் லைனில் இருக்கிறவங்க காம்பன்சேட் ஆகிடுவாங்க. இந்த பேஸ் லைன்லேருந்து மேலே இங்கே வரைக்கும் இருக்கிற இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போது என்ன பண்ணுவாங்க? ரோட்டில் நிற்பாங்களா? நீ ஒரு கிளினிக் போட்டு உன்னோட வயிற்றை வந்து இது பண்ணுறதுக்காச்சு, ஐ மீன் பசி அடக்கிறதுக்காகவாச்சு நீ வந்து கண்டிப்பாக பொழைச்சிக்கலாம். அது வரையும் வந்து நான் கேரண்டி தரேன் ஒரு டாக்டரா. பட் ஸ்டில்
கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, டாக்டர்னா வந்து லட்சமாக சம்பாதிப்பான் அப்படின்லாம் பேசுவாங்க, அது வேற விஷயம். பட் சில நீட்ஸ் இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி அதெல்லாம் நீ ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும், உன்னோட ஃபேமிலிக்காகவும் உனக்காகவும். யா ஸோ இப்படி இந்த இடத்துல பார்த்தீங்க, ஓ மை காட் வெயிட் அ மினிட் யார், இது என்னடா ஆச்சு. யா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா growth, ஜாப் growth அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகலை, பட் சீட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே இங்கே தெரிஞ்சிருக்கும் பிஜி படிக்கலாம் வேல்யூவே இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. யூஜி சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுப்பா, அதை நீங்கள் 2 லட்சம் கூட ஆக்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பிஜி சீட்டை இன்க்ரீஸே பண்ணலை. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் பிஜி சீட் இருக்கும் யூஜி சீட் ஓட. ஸோ பிஜி சீட்டு அப்படியே தான் இருக்க போகுது, அது இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு, அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்தை நீ ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தனா அதோட குவாலிட்டின்றது கம்மியாயிடும். புரியுதுல என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. ஸோ அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்தை நீ பண்ணிகிட்டே இருக்க, ஐ மீன் இவ்வளோ விஷயங்களை வந்து ஆல்ரெடி டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கரண்ட்லி ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு ஒரு டாக்டர் இருக்காங்க இந்தியாவில், சரியா? அது ஆக்சுவலி இப்போதைக்கான டேட்டா கிடையாது, அது ஒரு 6 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடிக்கான டேட்டா. இப்போ கரண்ட்லி எனக்கு தெரிஞ்சு 500 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது வர காலத்தில் 100 பேருக்கு ஒரு டாக்டர் மாறிடும். 100 பேருக்கு ஒரு டாக்டர்னா தெருக்கு 4 டாக்டர் இருப்பான். அப்போ தெருக்கு 4 டாக்டர் இருக்கும்போது அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிற ஒருத்தர் யாராக இருப்பாங்கன்னா, அவங்களோட ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் சஸ்டெயின் ஆவாங்க. சும்மா பேருக்கு எல்லாருமே பேருக்கு டாக்டர் போட்டு சுற்றுறவங்க அதிகமாகிடுவாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதில்ல? ஸோ நெக்ஸ்ட் குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சிரும், மட்டமாக மாறிடும். லைக் எம்பிபிஎஸோட குவாலிட்டியும் சரி, டாக்டர்ஸோட குவாலிட்டியும் சரி. டாக்டர்ஸ் சும்மா பேருக்கு தான் டாக்டர் இருப்பாங்களே தவிர அதுக்கு லாயக்கான நீ யோசிக்க கூட முடியாது. ஐயோ இவர்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா உசுரோட வெளியே வருவோமா, இவர் நம்ம வந்து அந்த விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி, நான் இது காலேஜ் போகும்போது இதை நான் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டேன், இது நடத்தும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக வர்றது மெயினான விஷயம், எக்கனாமிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டி. ஸோ உனக்கும் சரி, உன் பொண்டாட்டிக்கும் சரி, இல்லை உன் புருஷனுக்கும் சரி, உன்னோட அம்மா அப்பாவுக்கும் சரி, உன்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக நீ இவ்வளோ சம்பாதிப்ப அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உனக்கு கொடுத்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே, இப்படின்னு சொல்லி. பட் நீ படித்து வந்ததுக்கப்புறமா உன்னோட எக்கனாமிக் எக்ஸ்பெக்டேஷன், உனக்கு வந்து பொருளாதாரத்தோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். என்னோட லைஃப்பில் நான் இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன், இவ்வளோ பண்ண போகிறேன்னு சொல்லி. அதுக்கும் ஆனால் நீ ஃபேஸ் பண்ண போகிற வெளியில் இருக்கிற ரியாலிட்டிக்கும் சம்பந்தமே இருக்காது. நீ எவ்வளவோ கனவு கண்டிருப்ப, ஆனால் வந்து சே இதுதான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீ யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரியா? நீ சீரியஸாக நீ இதுதான வாழ்க்கைன்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு இட் வில் காஸ்ட் யூ இஃப் திஸ் இஸ் கண்டினியூவிங். இந்த விஷயம் வந்து இந்த இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லி உங்கள் பாட்டுக்கு வந்து அரசியலுக்காகவும் இல்லை வந்து ஜஸ்ட் கோச்சிங் சென்டர்ஸ்க்காகவும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் கடைசியில் இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கிறத யாருமே வந்து தடுக்க முடியாது. டஸ் அ டாக்டர் டிசர்வ் திஸ் அப்படின்னா என்ன? ஒரு டாக்டர் இதை எல்லாத்தையுமே லைக் டிசர்வுக்கு வந்து தமிழ் வார்த்தை எனக்கு தெரியலை, லைக் அவர்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, டஸ் தே ஐயோ தமிழ் வார்த்தை எனக்கு தெரியலையே. டிசர்வுக்கு தமிழ் வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, எனக்கு தெரியல. அது மட்டும் யாராச்சும் பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பசங்க சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, லைஃப் ஆஃப் அ டாக்டர் அண்ட் ஒர்க் லோட், இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட ஃபிசியாலஜி மேம் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு, லைக் காலேஜில் ஃபஸ்ட் இயர் அப்போது. ஈவன் எனக்கு நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஈவன் கதிரழகன் ஸ்டாலின் ஒரு டாக்டர் இருக்கார், லைக் ஹீஸ் அன் ஆர்த்தோபெடிஷியன். அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். ஈவன் அவங்க என்னோட ஃபிசியாலஜி ஹெச்ஓடி கூட சொன்னாங்க, ஸோ மெனி டாக்டர்ஸோட பசங்க தே டோன்ட் லவ் தேர் பேரண்ட்ஸ். அவங்க அம்மா அப்பா மேலே அவங்களுக்கு அன்பே இருக்காதாமா. சரியா? லைக் சுத்தமாக அன்பே இருக்காதாம்மா. இதுக்கு மேஜரான ஒரு காரணம் என்னென்னா, அவங்களோட அம்மாவும் டாக்டராக இருப்பாங்க, அப்பாவும் டாக்டராக இருப்பாங்க, டைமே தர மாட்டாங்களாமா அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த குழந்தைங்க ஜஸ்ட்டு ஒரு குழந்தையாக மட்டுமே வளருமே தவிர ஒரு அம்மா அப்பாவோட அரவணைப்போடையும் அந்த அம்மா அப்பாவோட அந்த பாசத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அந்த ஒரு ஃபாதர் வந்து இங்கே கூட்டிகிட்டு போனாங்க, அந்த மாதிரி அது ஒரு லவ் அண்ட் இது இருக்கவே இருக்காதாமா. ஸோ லைக் 90% ஆஃப் த டாக்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி டிஃபிகல்ட் திங் இஸ் தட் தேர் ஒர்க் லோட். அவங்களோட ஃபேமிலிக்கு கூட அவங்களுக்கு டைம் தரதுக்கு டைமே இருக்காது. என்ன எடுத்துக்கோங்க, இந்த என்னுடைய வயசில் இருக்கிறவங்களாம் எல்லாருமே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன், லைக் ஐ டோன்ட் ஹேவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் பிகாஸ்
I'm managing this, I'm managing that, I'm managing that. So lot of things are there. படிக்கணும், இந்த விஷயம் பண்ணணும், லைக் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நான் அங்கே கிளாஸ் எடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து எனக்கு சப்போஸ் ஈவன் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் என்னால் டைம் தர முடியாது. ஸோ நான் டைம் தர முடியாதுன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதே வேஸ்ட்டாக எனக்கு விட்டுட்டு யார் கூடயாச்சும் ஓட தான் போகிறான்னு சொல்லி எனக்கும் தெரியும். ஸோ யாராச்சும் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க தான் தேடி போவாங்க அவங்களும். பிகாஸ் நம்மளும் வந்து நீங்கள் தான் இருக்கணும், நான் டைம் தரலாம்னு என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ அப்படி வந்து இந்த இடத்துல வந்து டாக்டர்ஸோட லைஃப் இருக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டாக்டர் கதிர் சொன்னது இன்னொரு விஷயம் என்னென்னா, 3 விஷயம். ஒன்று பணம், ஐ மீன் ப்ரொஃபஷ்னல் லைஃப். இன்னொன்று ஃபேமிலி லைஃப். லைக் 3 ஃபர்ஸ்ட் பணம், இன்னொன்று ப்ரொஃபஷ்னல் லைஃப், உன்னோட ப்ரொஃபஷ்னல் லைஃப், இன்னொன்று உன்னோட ஃபேமிலி பர்சனல் லைஃப். இந்த 3த்தில் 2 தான் வந்து எப்போவுமே ஒழுங்காக அமையும். உன்னோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் ஒழுங்காக அமைஞ்சதுன்னா உன்னோட பணமும் ஒழுங்காக அமைஞ்சிடும், உனக்கு பணமும் பயங்கரமாக அமையும். ஆனால் உன்னோட பர்சனல் லைஃப், ஐ மீன் உன்னோட ஃபேமிலி இருக்குல்ல, அது வந்து ஒழுங்காக அமையாது. உனக்கு ஃபேமிலி லைஃபே ஒழுங்காக அமையாது. இல்லை உனக்கு வந்து பணம் கொஞ்சம் அமைஞ்சதுன்னா ஃபேமிலியும் கொஞ்சம் அமைஞ்சிரும். ஆனால் ப்ரொஃபஷ்னல் லைஃப் ஒழுங்காக இருக்காது, கொஞ்சமாக தான் உன்னால் பணத்தை அமைச்சிக்க முடியும். சரியா? இல்லை உன்னோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பும் ஃபேமிலியும் ஒழுங்காக அமைஞ்சதுன்னா நீ ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுற உன்னோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் உனக்கு பணம் அமையாது. இந்த 3த்தையும் வந்து ஒரே டைமில் உன்னால் எப்போவுமே எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இது சொன்னது. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ யூஜி, லைக் ஒரு யூஜி படிக்கிற ஒரு எம்பிபிஎஸ் ஆஸ்பிரண்ட் 19 சப்ஜெக்டை உட்காந்து மாங்குன்னு சொல்லி நான் வேணா அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். எவ்வளோ அடுக்கு புக்கு வரும்னு சொல்லி. அவ்வளோ அடுக்கு புக்கு, லிட்ரலி அவ்வளோ அடுக்கு புக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னோட ஹைட்டாக இருக்கும் அவ்வளோ அடுக்கு புக்கு. அவ்வளோ விஷயத்த படிச்சுட்டு அவங்க போனால் பட் அவங்களுக்கு அவ்வளோ ஹார்ஸ் ஆஃப் ஒர்க், அவ்வளோ டாக்ஸிக்கான விஷயங்கள் அடிக்கிறாங்க. பேஷண்ட்டோட சொந்தக்காரங்க வந்து அடிக்கிறாங்க, பேஷண்ட்டே எடுத்து குத்திடுறான். சில பேரை கேரளாவில் ஒரு டாக்டர் அந்த மாதிரி தான் ஒரு பேஷண்ட் குத்தி அந்த டாக்டர் இறந்துட்டாங்க. இல்லை வந்து டாக்டரை ரேப் பண்ணிடுறாங்க. எக்கச்சக்கமாக டாக்டரோட சேஃப்டிஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைக் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே பிஜியை விட்டுரு கொஞ்ச நேரத்துக்கு. யூஜியை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஜஸ்ட் எம்பிபிஎஸ் மட்டுமே. ஸோ இதை வச்சு ஜஸ்ட் சீட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட், இஃப் யூ ஆர் அன் எம்பிபிஎஸ் ஆஸ்பிரண்ட், இஃப் யூ ஆர் எனிதிங் வாட் யூ ஆர் டூயிங் நவ், நான் லைக் மெடிசன் எடுக்க போகிறேன் இல்லை மெடிசன் படிச்சுட்டு இருக்க அப்படின்னா உனக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும், எக்ஸ்ட்ராவாக உங்களோட டேலண்ட்ஸை கொஞ்சம் வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து ரொம்ப காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டாக மாறப்போகுது. சரியா? அப்போ நீ மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ என்ன யூனிக்னஸை காட்டுற அப்படின்ற ஒரு விஷயம் மேஜராக இங்கே இருக்கணும். என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். உன்னோட யூனிக்னஸை நீ எப்படி காட்ட போகிற அப்படின்றது தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேரை வேலைக்கு உட்கார வைக்கிறாங்க. 10 பேருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதில் நீ செலக்ட் ஆகணும்னா உங்ககிட்ட என்ன ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்றது. உன்னோட எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் உனக்கு டேலண்ட்ஸ் இருக்குன்னா அதை வளர்த்துக்கோங்க. அப்புறம் லைக் படிக்கிறத கூட வந்து படிக்கும்போது நிறைய எக்ஸ்ட்ரா, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிற ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதெல்லாம் உன்னை ரொம்ப யூனிக்காக காட்டும். புரியுதுல்ல என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் படிக்கும்போது இந்த மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன், லைக் ஐ ஸ்டார்டட் earning. ஸோ இந்த மாதிரி சம்திங், பிகாஸ் that's gonna give you the job surety, that's gonna give you the life surety. ஈவன் அது இல்லைனா கூட உன்னால் இங்கே வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது கூட அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு தெரியணும். நான் திருப்பி சொல்கிறேன், திஸ் இஸ் கோனா பி வெரி காம்படிட்டிவ் வேர்ல்ட். அப்போது உங்களுக்கு வந்து இந்த யூடியூப்பில் சும்மா சீட் வந்துருச்சுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்த யாருமே வந்து லைக் ஹாப்பியாக சந்தோஷமாக உங்களுக்கு அட்மிஷன் சீட் வந்துருச்சு இல்லை நமக்கு அட்மிஷன் நிறைய வரும் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க மத்தியில் நீ வந்து ஏமாந்து போய் உட்கார்ற ஒரு விஷயமா இருப்பேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இட்ஸ் நாட் ஃபார் டிமோட்டிவேட்டிங், இட்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் லைஃப். தட்ஸ் அ மெயின் மோட்டோ ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இது மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் வீடியோ பண்ணணும், ஏதாச்சும் உங்களுக்கு டாபிக் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். we will do more videos like this. Thank you so much. Bye.